வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். ஃபிஷ் கறிங்க. இதுக்கு தேவை இருக்கிற ஐட்டம்ஸ் பாருங்கள். முருங்கைக்காய், மாங்காய், சில்லி, புளி, ஆனியன், சோம்பு, சில்லி பவுடர், சாம்பார் பவுடர், டமோட்டோ, கோகோனட் மில்க், சால்ட், தனியாத்தூள், நல்லெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய், கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு, ஜீரகம், நெக்ஸ்ட் கடுகு, ரெட் சில்லி, கரைப்புளி, ஆட் ஆனியன், ½ ஸ்பூன் சோம்பு, வெந்தயம், இது என்ன கறி என்ன சொல்லலைங்க, உங்களுக்கு ஃபிஷ் கறி, நெல்லூர் ஃபிஷ் கறி. இது செட்டிநாடில் கூட செய்வாங்க இதே மெத்தடில். டமோட்டோ ஆட், மஞ்சள், ஆந்திராவில் நெல்லூர் పెద్దారెడ్డి పులుసు, చేపల పులుసు అని சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி காரைக்குடியில் தான் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த குழம்பு வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், சாம்பார் பவுடர் ½ ஸ்பூன், வெஜ்ஜுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஃபிஷ் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வெஜ்ஜு குழம்பு ஆகிடும். தனியாத்தூள், ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குங்க. வெஜிடேரியன் அவங்க வந்து பொட்டோட்டாவோ கத்திரிக்காயோ அந்த மாதிரி ஐட்டம் போட்டு கூட பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், சால்ட்டு ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் புளி ரொம்ப ஊற்ற மாட்டேங்க, லைட்டாக தான் பண்ணுவேன். புளி எல்லாமே வந்து முருங்கைக்காய் போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் இதான ஒன்று புளி தண்ணி ஊற்றிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் மேலே வரும்போது கொதிக்கும்போது இந்த டைமில் வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஃபிஷ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் போட்டு வச்சுருக்கிறேன். அது நான் குழம்புல போட்டுட்டேன், உங்களுக்கு காட்டலாம். நாங்கள் எப்படி வாங்குவோம்னா மேலே தோல் சுத்தமாக எடுத்துடுவோங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு கொண்டு வருவோம். அது ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ளாட்டுங்களை வாழும்போது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கழுகிட்டு இருந்தால் ஸ்மெல்லு வரும். ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து அந்த மாதிரி தான் வாங்குவோம். இப்போ கொதிச்சுட்டு இருக்கும்போது மாங்காய் கட் பண்ண பீஸ் ஆட் பண்ணிட்டேன். இதில் இன்னொன்று என்னென்னா, நான் ஃபிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ண மாட்டேங்க. என் கையால் வந்து எங்கள் வீட்டில் அவங்க தான் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. நான் குழம்பு செய்கிறதோடு சரி, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேங்க. அதனால்தான் இப்போ கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறேன்.
பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கறிவேப்பிலை கொத்தமல்லி போடலாம். சேமுங்க, ஓன்லி நீங்கள் வந்து ஃபிஷ் போடாமல் இருந்தீங்கன்னா வெஜ்ஜு, ஃபிஷ் போட்டிங்கன்னா நான்வெஜ், அவ்வளோதான். ஸ்மெல் இருக்காது, நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, ரைஸு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். இது நாங்கள் காணும் பொங்கல் அன்றைக்கி தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். வீட்டில் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. பட் அவங்க எல்லாமே வந்து வீடியோக்கு வர மாட்டாங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஈவினிங் அவங்களுக்காக வடை, தேங்காய் சட்னி அது எப்படி பண்ணுறான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். தியாஸ் at Diya's World 1874. தேங்க்யூ.